5 நிமிஷத்தில் ஃபஸ்ட் டைம் பழமுதிர் சோலையில் நம்ம தரிசனம் பார்க்குறோங்க. எப்படி இருந்தது? டைம் 8:15ங்க. ஒரு வழியாக 100 ரூபாய் லைனில் தரிசனம் முடிச்சிட்டோம். பாருங்கள், செம்ம கூட்டமாக இருக்குது. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு சென்னை கொளத்தூர்லேருந்து அறுப்படை வீடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு டேட் பார்த்தீங்கன்னா 12th May 2026 காலையில் 4:30 மணி ஆகுது. ஸோ நம்ம இன்னைக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சுங்க. இப்போ ஆல்மோஸ்ட் மணி பார்த்தீங்கன்னா 4:39 ஆகுது. ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா திருத்தணி. இங்கேருந்து நமக்கு 1 hour 52 minutes காட்டுது பை ரோடு. திருவள்ளூர் வழியாக போகிற மாதிரி காட்டிகிட்ருக்கு. ஆல்மோஸ்ட் 82 kilometers இங்கே குளத்தூரில் இருந்து. நமக்கு ரீச்சிங் டைம் வந்து 6:31 காட்டியிருக்கு கூகுள் மேப்பில். நம்ம எத்தனை மணிக்கு அங்கே ரீச் ஆகுன்றதை பார்க்கலாம். நம்ம போயிட்டுருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் எக்கோஸ்போர்ட் டீசல் 2018 மாடல். ஸோ நமக்கு இந்த டோட்டலாக அறுப்படை வீடியோட ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1700 kilometers பக்கம் வரும். நம்ம ஆல்ரெடி இது ஒரு 6-7 months முன்னாடி சாண்ட்ரோ காரில் போயிருந்தோம். ஸோ இப்போ மறுபடியும் ஃபோர்ட் எக்கோஸ்போர்ட்டில் போயிட்டுருக்கோம். ஸோ நமக்கு எவ்வளோ டீசல் ஆகுது, எவ்வளோ காஸ்ட் ஆகுது, எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்றது இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 8.5 kilometers வந்திருக்கோம். இப்போது அம்பத்தூர் ரெட்டில்ஸ் ரோட்டில் போயிட்டுருக்கோம். ஸோ ஆவடி வழியாக வேப்பம்பட்டு போயிட்டு ஒரு புதுசாக ஒரு ஹைவே ரீசெண்டாக ஒரு ஹைவே போட்டிருக்காங்க. ஸோ நம்ம மோஸ்ட்டாக அந்த ஹைவேல தான் போகணும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் இப்போது 5:05 ஆகுதுங்க. இப்போ நம்ம ஆவடி ரீச் ஆகிட்டோம். ஸோ காலையில் ஆல்மோஸ்ட் 5:05க்கு கூட பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் ஃபுல்லாக தான் இருக்குது, டிராஃபிக்காக தான் இருக்குது, ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கோம். அண்ட் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போக முடியும். நம்ம ஸ்டார்ட் பண்ணி 23 kilometer தாங்க வந்திருக்கோம். அதுக்குள்ளே ஒரு 50 ஸ்பீட் பிரேக்கர் வந்திருக்கோங்க. எத்தனை ஸ்பீட் பிரேக்கர் போடுவாங்கன்னு தெரியலங்க. நியாயத்துக்கு போட்டு வச்சிருக்கிறாங்க. ஒரு 1/2 kilometerக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கர்னு போட்டிருக்கிறாங்க நியாயத்துக்கு. இந்த ரோட்ல வர்றதுக்கு எங்கேயாவது ஊர் சுத்திட்டு கூட போயிடலாம் போலங்க. பாருங்க, சொல்லிட்டு இருக்கும் போது இன்னொன்னு 51. ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போடுறதுக்கு அளவே இல்லாம ஸ்பீட் பிரேக்கர் போட்டு வச்சிருக்காங்க. எல்லாம் பெருசா வேற இருக்கு. எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் இன்னொரு ஒரு சிக்னல் ஒன்று வருது பாருங்க, அங்க கூட இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது வந்து 52. 26 kilometer ஓட்டியிருக்கோங்க. இப்போதான் நம்ம அந்த வேப்பம்பட்டுல இருக்க புதுசா போட்டிருக்கிற ஹைவேக்கு வந்திருக்கோம். இதுக்கப்புறம் ரோடு ஸ்பீட் பிரேக்கர் இல்லாம கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பாருங்க. ஹைவே நல்லா இருக்கு. இன்னும் நமக்கு 57 kilometers இருக்குங்க திருத்தணி கோயிலுக்கு போறதுக்கு. 1 hour 9 minutes காட்டுது. 6:30க்கு ரீச் ஆகிற மாதிரி காட்டுதுங்க. இப்போ நம்ம திருவள்ளூர்ல இருக்கோங்க. இப்போ நம்ம திருவள்ளூர்ல பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள எல்லாம் போகாம பைபாஸ்லேயே போயிடுறோம். ஸோ அது வரைக்கும் நம்மளுக்கு அட்வான்டேஜ் தான். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:32 ஆகுது. இன்னும் நமக்கு 42 kilometers தான் இருக்கு. 57 minutesல ரீச் ஆயிடலாம். ஸோ இன்னைக்கு டியூஸ்டே அப்படின்றதுனால கோயிலில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு தெரியல. ஸோ நார்மலாகவே முருகருக்கு டியூஸ்டேன்னா ரொம்ப உகந்த நாள். இன்னைக்கு எப்படி கூட்டம் இருக்குன்னு தெரியல, எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல தரிசனம் பார்க்க. ஸோ நம்ம 6:30க்கு அங்கே ரீச் ஆன உடனே நம்ம ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு தான் போக போகிறோம். ஸோ பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. ரோடெல்லாம் நல்லா இருக்குங்க. இப்போ வரைக்குமே வேப்பம்பட்டில் ஏறி இப்போ வரைக்கும் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் கூட வரல. அதுவே ஒரு பெரிய சந்தோஷம் தான் நமக்கு. திருத்தணி 37 kilometers காட்டுது இதுல. ஆஹா, ஏதோ டைவர்ஷன் வருது. இன்னும் ஒர்க் கம்ப்ளீட் ஆகலன்னு நினைக்கிறேங்க. இப்போதான் திருத்தணி தாண்டி இருக்கோம், திருவள்ளூர் தாண்டி இருக்கோம். மணி 5:30 ஆகுது. ஓரளவுக்கு வெளியில பாத்தீங்கன்னா வெளிச்சம் வந்துருச்சு. நம்ம இப்போ திருவள்ளூர் டு திருத்தணி ரோட்ல இருக்கோங்க. ஃபர்ஸ்ட் டோல் வந்திருக்கோம். இதுல காருக்கு ஐ திங்க் 40 rupeesன்னு நினைக்கிறேங்க. ஆமா, 40 rupees போட்டிருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட ஆனுவல் பாஸ் இருக்கு, அதனால ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஆனுவல் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி நேஷனல் ஹைவேஸில் தான் இருக்கு. ஸோ மோஸ்டாக ஸ்டேட் ஹைவேஸ் அண்ட் இந்த எக்ஸ்பிரஸ் வேஸ்லாம் அது அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ
ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எதுக்கும் சேஃப்டிக்கு அட்லீஸ்ட் ஒரு 500,000 நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஆள் இப்போ தான் எழுந்திருக்காருங்க. மணி 5:45 ஆகுது. காலையில் எல்லாரும் 3 மணிக்கே எழுந்துட்டோன்றதுனால காரில் ஏறின உடனே தூங்கிட்டாங்க. ஸோ இப்போது ஆல்மோஸ்ட் 5:45 5:50 ஆகுது. ஸோ எழுந்துட்டாங்க. அண்ட் நம்மளுக்கும் நல்லது தான். இந்த ஹைவே பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் வரைக்கும் தாங்க கம்ப்ளீட் ஆயிருக்கு. இப்போ நம்ம இன்னும் ஒரு 29 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது திருத்தணிக்கு. ஸோ எல்லாமே இந்த மாதிரி சிங்கிள் ரோடு தான் இருக்குது. ஸோ ஒர்க் எல்லாம் நடந்துட்டுருக்கு ஹைவேல. ஸோ அதனால் இருட்டில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக ஓட்டுங்க. திருத்தணி கோயில் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு தான் ஓப்பனிங்னு கூகுள் மேப்பில் போட்டிருந்ததுங்க. இப்போ நம்ம அங்கே போகும்போது 6:27 காட்டுது. ஸோ 6:40 கோயில் என்ட்ரன்ஸுக்கு போயிட்டா நல்லா இருக்கும்னு தோணுதுங்க. இன்னும் ஒரு 23 மினிட்ஸ். பாருங்க எவ்வளோ ஹெவி வெஹிக்கிள்ஸ் போயிட்டே இருக்கு பாருங்க. கண்டினியூஸாக நம்மளால ஓவர்டேக் கூட பண்ண முடியல. அண்ட் நடுவில் பேரிகேட் வேற வச்சிருக்காங்க. டைவர்ஷன்ஸ் இருக்கு, பேரிகேட்ஸ் இருக்கு. ஸோ இருட்டில் நைட்லலாம் ஓட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சேஃபாக பார்த்து ஓட்டுங்க. ஏன்னா நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்கு. ரோடு ஒர்க்கும் சைமல்டேனியஸாக போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் பாருங்க. அந்த பைக்லலாம் வரீங்கன்னா அட்லீஸ்ட் ஹெல்மெட் இல்லை கண்ணாடியாவது போட்டுவாங்க. இந்த பாருங்க இந்த வண்டியில எல்லாம் எப்படி கொட்டுது பாருங்க. அந்த மண்ணெல்லாம் கண்டிப்பாக கண்ணிலெல்லாம் பட்டதுன்னா ரொம்ப அன்சேஃபுங்க. அங்க ஒரு மலையில தெரியுதுங்களா உங்களுக்கு? அதுதாங்க நம்மளோட திருத்தணி முருகர் கோயில். திருத்தணி கோயிலுக்கு ரீச் ஆயிட்டோங்க. மேல ஏற போற மலையில கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அங்க பாருங்க நம்ம முருகர் கோயில பாருங்க. அங்க ஏதோ ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இந்த ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க கோயிலுக்கு. பாருங்க ஆல்ரெடி சாமி பார்த்துட்டு கீழே ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்காங்க. பாருங்க எவ்வளவு பேர் வந்துட்டாங்க. இது டிக்கெட் கவுண்டர் வந்துருச்சு. எவ்வளோன்னு தெரியல. வெஹிக்கிளுக்கு டிக்கெட் வாங்கணும். இப்போ 59 ரூபாங்க. கார் அண்ட் வேன் என்ட்ரிக்கு 60 ரூபாய் எடுத்துக்கிட்டாங்க. திருத்தணி கோயிலுக்கு வந்துட்டோம். ஸோ வண்டி பார்க் பண்ணிட்டு கோயிலுக்கு நடந்து போயிட்டு இருக்கோங்க. கொஞ்சம் கூட்டமாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. மணி 6 ஆச்சு. ஸோ நமக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம். பைக்கில் போகிறவங்க மட்டும் இங்கே பார்க்கிங்கில் பார்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குங்க. சீக்கிரமாக போனால் நல்லாயிருக்கும். பாருங்க பைக்கெல்லாம் நிறைய இருக்கு. பிரசாதம் கொடுக்குறாங்க. ஸோ 100 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷனுக்கு டிக்கெட் வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம உள்ளே போகிற டைம் பார்த்தீங்கன்னா 6:35. வெளில எத்தனை மணிக்கு வரோன்னு பார்க்கலாம். மணி இப்போ 6:50 ஆகுதுங்க. ஸோ நாங்கள் ஸ்பெஷல் லைனில் போனதுனால கூட்டம் கம்மியாக இருந்தது. ஸோ 6:50க்குலாம் வெளியில் வந்துட்டோம். ஆனால் பொது தரிசனத்தில் கூட்டமாக தான் இருந்தது. நாங்கள் குழந்தைலாம் வச்சுருந்ததுனால ஸ்பெஷல் லைனுக்கு போக வேண்டியதாக இருந்தது. பட் எங்களுக்கு ஓகேங்க, தரிசனம் சீக்கிரமாக நல்லபடியாக முடிஞ்சு. நம்ம கரெக்டான டைமுக்கு ரீச் ஆனோம்னு நினைக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டம் பயங்கரமாக போயிட்டுருக்குங்க உள்ள. ஸோ நம்ம நல்லபடியாக ஒரு 7 மணி 5 நிமிஷம் ஆகுது. தரிசனம்லாம் முடிச்சு திருத்தணியிலேருந்து அடுத்தது நம்மளோட டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா சுவாமிமலை முருகர் கோயிலுங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 281 கிலோமீட்டர் ஆகுது. ஸோ அதுக்கு ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி நேரம் 44 நிமிஷம் காட்டுதுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு 12:30க்கு அந்த கோயில் க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்.
ஐ திங்க் 1 க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் டைமும் நாங்கள் இதே மாதிரி தான் போனோம். பட் நல்லபடியாக 12:30 மணிக்கு நாங்கள் ரீச் ஆகிட்டு தர்ஷனம் எல்லாம் முடிச்சிட்டோம் லஞ்சுக்கு க்ளோசிங்க்கு முன்னாடியே. ஸோ இன்றைக்கும் அது மாதிரி நல்லபடியாக நடக்கும்னு நம்புகிறோம். பார்க்கலாம். ஸோ அந்த வேலை உங்களுக்கு நான் அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ முதல்ல போயிட்டு இப்போ நாங்கள் திருத்தணி மலையிலேருந்து இறங்கின உடனே ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து சாப்பிட்லான்னு இருக்கோம். ஸோ சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அடுத்த டெஸ்டினேஷனுக்கு நம்ம கிளம்ப போகிறோம். இப்போ தான் மலையிலேருந்து இறங்கிட்டுருக்கோம். மணி இப்போ 7:05ங்க. ஸோ பை 12:30 ஹோப்ஃபுல்லி நம்ம சுவாமி மலைக்கு போயிடலாம். பார்க்கலாம் நம்ம அங்கே. நம்ம இப்போது அரக்கோணம் கிட்டே இருக்கிற அன்னபூர்ணா ஹோட்டலில் ஸ்டாப் பண்ணியிருக்கோங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. நாங்கள் இட்லி பொங்கல் ரெடியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். டேஸ்ட் எல்லாமே நல்லா இருக்குங்க. சட்னி, சாம்பார், பொங்கல், இட்லி எல்லாமே நல்லா இருக்குங்க. இந்த பக்கமாக நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நல்லாயிருக்கும். நம்ம அரக்கோணமில் இப்போ ஃபியூவல் போடுறதுக்காக ஸ்டாப் பண்ணியிருக்கோங்க. இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்கில் நமக்கு கால் டேங்க் தான் இருக்குது, அதனால் ஃபில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. மணி பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகுது. ஃபியூவல் டேங்க் ஃபில் பண்ணிட்டு இருக்கோம். அரக்கோணத்தில் டீசலை போட்டுட்டு நம்ம சாப்பாடும் சாப்பிட்டாச்சு, பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம காஞ்சிபுரம் அரக்கோணம் ரோட்டில் போயிட்டு இருக்கோங்க. காஞ்சிபுரம் வழியாக தான் போகுது சுவாமி மலைக்கு. இன்னும் நமக்கு 4 மணி நேரம் 55 நிமிஷம் காட்டுது கூகுள் மேப்பில். ரீச்சிங் டைம் பார்த்தீங்கன்னா 1:15 தான் ரீச் ஆகிற மாதிரி காட்டுது. ஆனால் 1 மணிக்கு கோயில் மூடிடுவாங்க. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு எங்கேயும் நடுவில் ஸ்டாப் பண்ணாமல் கோயில் மூடுறதுக்கு முன்னாடி போனோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அப்படி இன்கேஸ் 1 மணி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம 4 மணி வரைக்கும் அங்கே வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடும். ஸோ பார்ப்போம் கைஸ், வெயிட் பண்ணுங்க. ஸோ இன்னும் நம்மளுக்கு வந்து 254 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. பார்க்கலாம் எவ்வளோ சீக்கிரம் போக முடியுதுன்னு பார்க்கலாம். ஸோ முருகரோட அருளால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு 1 மணிக்கு முன்னாடி போயிட்டு தரிசனம் பார்த்துட்டோம் அப்படின்னா நல்லாவே இருக்கும். ஸோ பட் செவ்வாய்க்கிழமை வேற எப்படி இருக்கு கூட்டம் தெரியல. ஸோ கூட்டத்தை பொறுத்து பசங்க வேற இருக்கிறதுனால மோஸ்ட்டாக நாங்கள் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன்லேயே போகலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளானில் இருக்கோம். ஏன்னா ஃப்ரீ லைன்லாம் போனோம்னா நம்மளால 6 கோயிலும் பார்த்து முடிக்கிறது கஷ்டமாயிரும். நம்ம இப்போ காஞ்சிபுரம் டு வந்தவாசி ரோட்ல போயிட்டு இருக்கோம். இது ரோடு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோடாக தான் இருக்குங்க. கொஞ்சம் தூரத்துக்கு இப்படி தான் இருக்கும். மேபி செய்யாறு வரைக்கும் இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ரோடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹெவி வெஹிக்கிள்ஸ் போயிட்டு இருக்குங்க. பைக்கும் நிறைய இருக்கு. இந்த இது மார்னிங் பீக் ஹவர்ஸ்ன்றதுனால ஆஃபீஸ் போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கோம் இப்போதைக்கு. டைமிங்கில் ஒரு 5 நிமிஷம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குங்க. 1:15 இருந்தது, இப்போ 1:10 ஆயிருக்கு. ஸோ அதுவே ஒரு சக்ஸஸ் தான். இன்னும் 4.25 மணி நேரம் இருக்கு. பார்ப்போம், நம்ம ட்ரை பண்ணுவோம். ரொம்ப ஃபாஸ்டாலாம் ஓட்டல, ராஷாவும் ஓட்டலங்க. நான் நார்மல் ஆவரேஜ் ஸ்பீட்ல தான் ஓட்டிட்டு இருக்கேன். நீங்க பாருங்க ரோடு இப்படிதான் இருக்கு. ஃபுல்லா 2 வீலர்ஸும் ஹெவி வெஹிக்கிள்ஸ், பஸ்ஸு கொஞ்சம் ஸ்லோ மூவிங்காக தான் இருக்குங்க. ஒரு ஐ திங்க் இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டிச்சுன்னா கொஞ்சம் நல்ல ரோடு வரும், பெரிய ரோடு வரும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. இப்போ பாருங்க ரோடு எல்லாம் கொஞ்சம் நல்லா வைடான ரோடு ஆயிடுச்சு. ஸோ நம்மள கொஞ்சம் ஈஸியாக போகிற மாதிரி இருக்கு. டிராஃபிக்கும் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. நம்ம காஞ்சிபுரம்லேருந்து வந்தவாசி போயிட்டு இருக்கோம். ஐ திங்க் வந்தவாசி போயிட்டு திண்டிவனம் வழியாக போவோம்னு நினைக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு ஃபர்தராக அப்டேட் பண்ணுறேன். நம்ம இப்போ வந்தவாசியிலேருந்து திண்டிவனம் ரோட்டில் போயிட்டு இருக்கோம். இன்னும் திண்டிவனம் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். திண்டிவனத்துலேருந்து திருச்சி ரோடு எடுத்துருவோம். நமக்கு இப்போ இன்னும் 171 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. 3 hours 11 minutes காட்டுது. ஸோ ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா நம்மளுக்கு இப்போதைக்கு ரீச்சிங் டைம் வந்து 12:56 காட்டிட்டு இருக்கு. ஸோ இன்னும் ஒரு 15-20 மினிட்ஸ் முன்னாடி போக முடிஞ்சதுன்னா நல்லா இருக்கும். இது வரைக்கும் ரோட்ஸ் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. நடுவில் கொஞ்சம் டைவர்ஷன்ஸ் இருந்தது, ரோடு ஒர்க் போயிட்டு இருந்தது. மற்றபடி ரோடெல்லாம் ஓகே தாங்க. ரொம்ப ஹெவி டிராஃபிக் இல்லை. நடுவில் மார்க்கெட் ஏரியாவில் மட்டும் கொஞ்சம் டிராஃபிக் இருந்தது. பட் ஓகே, நம்ம போயிட்டு இருக்கோம்.
மாதிரி போயிட்டோம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம திண்டிவனம் கிராஸ் பண்ணிட்டோங்க. இப்போ திருச்சி ஹைவே எடுத்தாச்சு. இதில் தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். இன்னும் வந்து நம்மளுக்கு 2.5 hours காட்டுது. 139 kilometers இருக்கு. ஸோ போயிட்டே இருக்கோம். 12:47 காட்டிட்டு இருக்குது ரீச் ஆகிற டைமு. பார்க்கலாம் நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறோம். ஃபாஸ்ட்டுன்னு இல்லை, ஆக்சுவலாக 80-90 தான் போயிட்டு இருக்கிறேன் நான். ரொம்ப ஓவர் ஸ்பீட்லாம் போகல. ஸோ பார்க்கலாம், நம்ம ஆன் டைம் போயிட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ட்ரிப்போட செகண்ட் டோல் பிளாசாவில் இருக்கோங்க. இந்த டோலில் வந்து காருக்கு 105 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. விழுப்புரம் டோல் பிளாசாங்க. கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது டோலில். விழுப்புரம் டோல் பிளாசா 105 rupees ஃபார் சிங்கிள் என்ட்ரி. ஸோ பெட்டர் நீங்கள் நேஷ்னல் ஹைவேயில் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆனுவல் பாஸ் ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனுவல் பாஸ் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 3000 rupeesக்கு 200 visits போகலாம் நீங்கள். அது ஆவரேஜ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு விசிட்டுக்கு 15 ரூபா அந்த ரேஞ்ச் தான் வரும். கும்பகோணம் ஹைவே இது நம்ம ட்ரிப்பில் 3rd டோலுங்க. 105 ரூபா போட்டிருக்கு காருக்கு சிங்கிள் என்ட்ரிக்கு. நம்ம ஆல்ரெடி ஆனுவல் பாஸ் வச்சுருக்கோம், பிரச்சனை இல்லை. மானம்பாடி டோல் பிளாசா. நம்ம இப்போ கும்பகோணம் பக்கத்தில் வந்துட்டோங்க. மொத்தமாக இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் இருக்கு. நமக்கு 11 minutes காட்டுது ரீச்சிங் டைமு. 12:42க்கு தான் அங்கே ரீச் ஆகுன்ற மாதிரி காட்டுது. பார்க்கிங்லாம் போய் வண்டியெல்லாம் விட்டுட்டு வரதுக்குள்ளே எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. சாமி நம்மளால இன்னைக்கு நட சாத்துறதுக்கு முன்னாடி பார்க்க முடியுமான்னு தெரியல. 1 மணிக்கு முன்னாடி போயிட்டா பாசிபிலிட்டி இருக்கு. செக் பண்ணலாம். கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும் நமக்கு. கடவுள் நமக்கு என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னு தெரியல இன்னைக்கு. பார்க்கலாம். டைம் இப்போ 12:43 ஆகுதுங்க. கார் பார்க்கிங்கில் விட்டுட்டு கோயிலுக்கு நடந்து போயிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் நமக்கு டைம் இருக்கு. 1 மணிக்கு தான் நட சாத்துவாங்க. நம்ம அதுக்கு முன்னாடி போயிடலாம். இன்னும் ஒரு 100-200 மீட்டரில் கோயில் வந்துடும். ஸோ பார்க்கலாங்க, சீக்கிரமாக போயிடலாம், பிரச்சனை இல்லை. இதுதான் நம்ம கோயிலோட கோபுரங்க. பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோங்க, பக்கத்தில் போயிட்டோங்க. ஸோ 20 minutes தாங்க ஆச்சு நாங்கள் கோயிலில் தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வர்றதுக்கு. ஃப்ரீ லைனில் தாங்க பார்த்தோம். ஸோ ஃபைனலாக வந்து தரிசனம் நல்லபடியாக முடிச்சிட்டோம். 20 minutes தான் ஆச்சு ஃப்ரீ லைனில். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வேறு. நாங்கள் வந்த டைமுக்கு கூட்டம் பெருசாக இல்லை. 1 மணிக்கு தான் மூடுவாங்கன்னு சொன்னாங்க. பட் கூட்டம் கொஞ்சம் லைட்டாக கூட்டம் இருந்ததுனால நமக்கு 1:15-1:30 வரைக்கும் ஓப்பனில் வச்சுருந்தாங்க. உள்ளே போனவங்க எல்லாம் வெளியில் வர வரைக்கும் மெயின் டோர் க்ளோஸ் பண்ணலை. ஸோ கடைசியாக நாங்கள் தான் வெளியில் வந்தோம். சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியில் போகும்போது டோர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நல்லா இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது. தரிசனம் எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. சக்ஸஸ்ஃபுல்லாக 2 கோயில் முடிச்சிட்டோம். அடுத்து 3வது கோயிலுக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம் இங்கேருந்து. ஸோ சீக்கிரமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணி அடுத்த டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆயிடலாங்க. பார்க்கலாங்க வாங்க. மணி இப்போ 1:55 ஆகுதுங்க. வெற்றிகரமாக சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour தான் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் சாமி பார்க்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா பழமுதிர்ச்சோலை. பழமுதிர்ச்சோலைக்கு போயிட்டு இருக்கோம். 3.5 மணி நேரம் ஆகுது அப்ராக்சிமேட்டா. எவ்வளோ கிலோமீட்டர்னா 193 kilometers இருக்குங்க. 3.5 மணி நேரம் ஆகுது மதுரைக்கு. ஸோ லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கோயில்லையே வந்துட்டு பிரசாதம்லாம் வித்துட்டு இருந்தாங்க. புளியோதரை, தயிர் சாதம், சக்கரை பொங்கல்லாம் நிறைய நல்லா இருந்தது. ஸோ நாங்கள் அதையே வாங்கிட்டோம். ஆன் தி வேல எங்கேயாவது நல்ல நேரில் மரத்தடியில் நிறுத்தி சாப்பிடலாம் அப்படின்னு பிளான். ஸோ இப்போ இன்னும் ஒரு 5-10 நிமிஷத்தில் எங்கேயாவது நிறுத்தி சாப்பிட்ருவோம் நாங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பழமுதிர்ச்சோலை பார்த்தீங்கன்னா 6:30 மணிக்கெல்லாம் மூடிடுவாங்க. ஏன்னா அது ரிசர்வ் ஃபாரஸ்ட்ன்றதுனால. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி அங்கே ரீச் ஆகிட்டு சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துடணும். ஸோ அது பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம திருப்பரங்குன்றம் போகலாம் அப்படின்னு பிளானில் இருக்கோம். ஸோ லாஸ்ட் டைம் நாங்கள் வரும்போது இதே பிளானில் தான் போயிட்டு இருந்தோம். ஸோ முருகனோட அருளால் அதே மாதிரி எல்லாமே நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. ஸோ சந்தோஷமாக இருக்குது. லஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க. லஞ்ச் எப்படி இருந்ததுன்னா இப்போ என் பையனே சொல்லுவான் பாருங்க. எப்படிமா இருந்தது? சோஃபியாவா சொல்லு. சூப்பரா இருந்தது. நல்லா இருந்ததா? நல்லா சாப்பிட்டியா? எது பிடிச்சிருந்தது ரொம்ப?
லெமன் ரைஸ். லெமன் ரைஸே வாங்கலம்மா. என்ன சாப்பிட்ற நீ? புளியோதரை. அப்புறம் லெமன் ரைஸ்ன்ற சும்மா. நம்ம இப்போ கும்பகோணம் டு மதுரை போயிட்டு இருக்கோங்க. சிங்கிள் ரோடு தான், பட் வியூஸ் சூப்பராக இருக்குங்க. நல்ல வில்லேஜ் அட்மாஸ்பியரில் நல்லா பார்க்கறதுக்கு ரொம்ப பச்சை பசேல்னு இருக்கு. ரொம்பவே பிடிச்சிருக்கு எனக்கு. நல்லா அழகாக ரசிச்சுட்டே போகிற மாதிரி இருக்கு. பசங்களுக்கும் நல்லா பிடிக்கும். நீங்க பாருங்க, ஃபுல்லாக வயல்வெளி. இங்க பாருங்க, ரோடுமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோடு தான், பட் டிராஃபிக் இல்லை. நல்லா ஃப்ரீயாக இருக்கு. நம்ம பாட்டுக்கு நார்மலாக ரிலாக்ஸ்டாக ஒரு 60 அந்த மாதிரி ஒரு கம்மி ஸ்பீட்லேயே நம்ம நல்லா க்ரூஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கு. நமக்கு பழமுதிர் சோலை இன்னும் 152 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. 2 hours 28 minutes ஆகுது. ரீச்சிங் டைம் பார்த்தீங்கன்னா 5:43 காட்டுது. இப்போ கரெக்டாக டைம் வந்து 3:15 ஆகுது. ஸோ ஹோப்ஃபுல்லி நம்ம 6:30 மணிக்கு முன்னாடி அங்கே போயிட்டு சாமி பார்த்துடலாம்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ கல்லணை ரோடுல போயிட்டு இருக்கோங்க. அங்கே உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ஸோ இதுதான் ஒரு பிரிட்ஜ் இருக்கு, ரிவர் கிராசிங் பிரிட்ஜு. கல்லணை காட்டுறேன் இருங்க. உங்களுக்கு தெரியுதா? அதுதாங்க கல்லணை. நம்ம இப்போ கல்லணை ரோட்ல போயிட்டு இருக்கோங்க டுவர்ட்ஸ் பழமுதிர் சோலை. இன்னும் ஒரு 2 hours 7 minutes இருக்கு. இன்னும் 135 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. நடுவில் நம்ம பசங்களுக்கு நுங்கு வேணும்னு சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டாப் எடுத்திருந்தோம். அதனால கொஞ்சம் லேட்டு. பட் எனிவே 6 மணிக்கு முன்னாடி போயிடுவோம். நம்மளோட நெக்ஸ்ட் டோல்கேட்டுங்க. அது என்ன ஊருன்னு தெரில. திருச்சியோட அவுட்டர்ல தான் இருக்கும். சிங்கிள் என்ட்ரிக்கு 105 ரூபா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்க இருக்கிற நேஷனல் ஹைவே எல்லாத்துலயும் சிங்கிள் என்ட்ரிக்கு 105 ரூபா தாங்க வாங்குறாங்க. ரொம்ப காஸ்ட்லியா இருக்குங்க. நம்ம இப்போ திருச்சி மதுரை ஹைவேல போயிட்டு இருக்கோங்க. இன்னும் நமக்கு ஒரு 1 hour தான் இருக்கு பழமுதிர் சோலை போறதுக்கு. ஒரு 68 கிலோமீட்டர்ஸ். இப்போ வரைக்கும் இங்கே ஸ்டாப் பண்ணல. ஒரே ஒரு வாட்டி சின்ன ஸ்டாப் மட்டும் நுங்கு வாங்குறதுக்காக நின்றோம். மற்றபடி வேற எங்கேயும் ஸ்டாப் பண்ணல. நான் ஸ்டாப்பாக வந்துட்டு இருக்கோம். நம்ம மதுரைக்கு போயிட்டு இருக்கோம். மதுரைக்கு இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கு. இங்க வியூ பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்குங்க. ஃபுல்லா மவுண்டன்ஸ் அண்ட் க்ரீனரிஸ் தான் இருக்கு. சுத்தி பாருங்க, செம்மையா இருக்கு பாருங்க. அண்ட் அதுவும் அந்த சன்செட்ல அதை பார்க்கும் போதே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. இந்த மாதிரி டிரைவ்ல ரோட்ல எல்லாம் வரும்போது நமக்கு இதெல்லாம் வந்து எப்பயுமே ஒரு நல்ல மெமரிஸா இருக்குங்க. பாருங்க, காலியா இருக்கு ரோடு. 1-2 வண்டி தான் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம நார்மல் ஸ்பீட்ல க்ரூஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். ரோடுமே நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஒரு சாஃப்டான ரைடா இருக்கு. பாருங்க, தென்னை மரம், அப்படியே ஒரு மவுண்டனு, ரெண்டு சைடு தென்னை மரம், நடுவில் ஹைவே, வேற லெவல்ல இருக்குங்க. சென்னையில இருந்து அறுப்படை வீடு ட்ரிப்போட நம்மளோட ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு போயிட்டு இருக்குங்க. காலையில இருந்து டிரைவிங்ல தான் இருக்கோம். ஸோ காலையில 4:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் கொளத்தூர்ல இருந்து, சென்னை கொளத்தூர்ல இருந்து. திருத்தணி போயிட்டு சுவாமிமலை முடிச்சுட்டு இப்போ நம்ம பழமுதிர் சோலை போயிட்டு இருக்கோம். அந்த வேலை இருக்கோம். ஸோ இப்போ வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் டிரைவ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா 527 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இப்போ வரைக்கும். ஸோ டோட்டலாக 10 hours 11 minutes ஓட்டியிருக்கோங்க இது வரைக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 6 to 7 hours ஓட்டுவோம்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே. இந்த மாதிரி இருந்ததுன்னா ரோட்ஸும் கொஞ்சம் ஓட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குங்க. ரோடு ஃபுல்லா ஸ்பீட் பிரேக்கர், ரோடு ஃபுல்லா ஒர்க் நடக்கிறதுனால நம்மளால
நம்மளால நிறைய ரோடுங்கள்ல ஓட்டுறது கஷ்டமா இருந்தது. பட் இந்த ஹைவே எல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குங்க, ஈஸியா ஓட்டிடலாம். அண்ட் இந்த சீனரியும் நல்லாவே இருக்கு, ஒரு மாதிரி வைப்ரண்ட் கிரீன்ல அழகா இருக்கு பார்க்கிறதுக்கு. நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டே ரைட் பண்ணலாம். ஸோ நம்ம அறுபடை வீடு ட்ரிப்போட அடுத்த டோல் பிளாசா வந்திருக்கு. இந்த மதுரைக்கு 15 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கிற டோல் பிளாசா. இது எவ்வளோன்னு பார்க்கலாம். போர்டு எதுவும் காணோமே. இங்கே இருக்கு. 195 ரூபாங்க. சிங்கிள் என்ட்ரி காருக்கு 195 ரூபா. ரோடு நல்லா தான் இருந்தது, ஆனால் 195 ரூபா ரொம்ப அதிகமாக இருக்கு. நம்ம பிளான் படி அறுபடை வீட்டில் 3வது லொக்கேஷனுக்கு வந்துட்டோங்க. பழமுதிர் சோலையில் மலை மேலே தான் ஏறிட்டு இருக்கோம், அழகர் மலையில் ஏறிட்டு இருக்கோம். நம்ம இன்னும் ஒரு 4 மினிட்ஸில் கோயில் ரீச் ஆகிடுவோம். ஸோ 6:30 வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அண்ட் கூட்டமும் எனக்கு தெரிஞ்சு மாட்ரேட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய குரங்கெல்லாம் விளையாடிட்டு இருக்குது பாருங்க. ஏன்னா நிறைய பஸ் எல்லாம் பெருசாக மேலே போகல, பஸ்ஸு கார்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது மேலே போகிறது. பட் கீழே இறங்குறது அதிகமாக இருக்குது. ஸோ அதனால ஓரளவுக்கு கூட்டம்லாம் வந்து கீழே இறங்கிட்டு இருக்கிறாங்கன்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ போனோம்னா சீக்கிரமாக முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ போய் பார்க்கலாம் நம்ம. கைஸ், இது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. இங்கே பாருங்கள், காட்டெருமெல்லாம் நிற்கிது பாருங்கள். கொஞ்சம் வந்தீங்கன்னா சேஃபாக வாங்க. தயவு செஞ்சு வழியிலலாம் எங்கேயும் தேவையில்லாமல் இறங்காதீங்க, ஏறாதீங்க. நம்மளோட 3வது டெஸ்டினேஷனான பழமுதிர் சோலை கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோங்க. ஸோ நமக்கு முன்னாடி தெரியுது பாருங்கள், கூட்டம் எதிர்பார்த்ததோட கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ப்ராபப்ளி நம்ம ஃப்ரீ லைனில் போனாலே டக்குன்னு வந்துடலான்ற மாதிரி தான் தோணுது. ஸோ கொஞ்சம் பார்க்கலாம், போயிட்டு உள்ளே போய் பார்த்தா தெரியும் நமக்கு. போய் பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. மணி 6:10 ஆகுதுங்க. கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தரிசனத்துக்கு போவோம். காலியாக தான் இருக்குது, சீக்கிரம் வந்துடலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இதே காலியாக தாங்க இருக்குது. 10 நிமிஷத்தில் பார்த்து வந்துடலாம் போல். பாருங்க, காலியாக இருக்குது. கரெக்டாக 5 நிமிஷம் தாங்க ஆச்சு. வைபே வேறு லெவலில் இருக்குங்க. பாருங்க, கூட்டமே இல்லைங்க. ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலில் இவ்வளோ ஃப்ரீயாக இவ்வளோ காலியாக போயிட்டு வந்திருக்கேன். 5 நிமிஷம் தான் ஆச்சு. ஸோ நம்ம நிஜமாகவே லக்கின்னு தான் இன்னைக்கு நினைக்கிறேன். ஸோ சூப்பருங்க. இதே மாதிரி எல்லா கோயிலையும் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அஞ்சு நிமிஷத்தில் ஃபஸ்ட் டைம் பழமுதிர் சோலையில் நம்ம தரிசனம் பார்க்குறோங்க. எப்படி இருந்தது? காலையில 4:30 மணிக்கு கிளம்புனாங்க இன்னைக்கு சென்னையில இருந்து. டியூஸ்டே அதுவுமா எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அதுவும் முருகர் கோயிலுக்கு டியூஸ்டே அதுவும் போறோமே, அதுவும் அறுபடை வீடு போறோமே, தரிசனம் எல்லாம் எவ்வளவு நேரம் ஆகும்னு ஒரு பயத்திலேயே இருந்தோங்க. பட் எல்லாமே இன்னைக்கு நமக்கு லக்கியாவே நடக்குது, எல்லாமே டைமுக்கு நடக்குது. ஸோ இப்போ 6:30 மணி ஆகுது சாயங்காலம். ஆல்மோஸ்ட் 14 ஹவர்ஸுங்க சென்னையில இருந்து கிளம்பி. காலையில இருந்து 14 ஹவர்ஸ்க்குள்ள 3 அறுபடை வீடுல 3 வீடு வந்து பார்த்துட்டோம். 4வது வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறோங்க. திருப்பரங்குன்றம் தான் போயிட்டு இருக்கிறோம் பழமுதிர் சோலையில இருந்து. ஸோ திருப்பரங்குன்றம்க்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour டிராவல் இருக்குங்க. இங்கிருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தான். பட் கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும், அதனால ஒரு 1 hour காட்டுது நமக்கு மேப்ல. ஸோ ரொம்பவே லக்கியா இருக்கோங்க. இன்னைக்கு நம்ம திருப்பரங்குன்றம் ரீச் ஆயாச்சுங்க. ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் தான். வண்டி பார்க் மட்டும் பண்ணணும். பார்க் பண்ணிட்டு கோயிலுக்கு போக வேண்டியது தான். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 7:20. ஸோ பரவாயில்ல, நமக்கு இங்கே 8 மணி வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கோவில். ஸோ நம்ம போய் பார்ப்போம் கூட்டம் எப்படி இருக்குன்னு. கூட்டம் இல்லை அப்படின்னா நம்ம நார்மல் லைனில் போயிடலாம், இல்லை கூட்டமாக இருந்தால் ஸ்பெஷல் தர்ஷனில் போயிடலாம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக 4வது அறுபடை வீடியில் 4வது இடத்துக்கு வந்தாச்சு. டைம் இப்போ 7:30 ஆகுது. நம்ம பார்க் பண்ணிட்டு கோயிலுக்கு நடந்து போயிட்டு இருக்கோம். கூட்டம் கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருக்குது. பார்ப்போம், உள்ளே போனால் தெரியும் நமக்கு. 7:30 நடந்து போயிட்டு இருக்கிறோம் நம்ம இப்போ கோயிலுக்கு.
ஸோ 8 o'clock நட சாத்துவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். டைம் 8:15ங்க. ஒரு வழியாக 100 ரூபாய் லைனில் தரிசனம் முடிச்சிட்டோம். பாருங்க, செம்ம கூட்டமாக இருக்கு. திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு வரும்போது நீங்கள் அந்த கோயில் வாசலில் விற்கிற பருத்தி பால் ட்ரை பண்ணோம். நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்ம ஊர்லலாம் கிடைக்காது. ஸோ ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ இன்னைக்கு 12th May 2026. இன்னைக்கு காலையில் 4:30 மணிக்கு கிளம்பணும் சென்னையிலேருந்து அறுபடை வீடு டூருக்காக. ஸோ இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றமில் இருக்கோம். மணி 8:30. ஸோ இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து 4 படை வீடு கோயில்களை வந்து தரிசனம் முடிச்சிட்டோம். ஸோ இப்போது 8:30 மணி ஆகுது. இங்கேருந்து நாங்கள் திருச்செந்தூர் நைட்டு டிரைவ் பண்ணிட்டு போயிடலாம், அங்கே போயிட்டு ரூம் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நைட்டு நாங்கள் திருச்செந்தூரில் போயிட்டு ஸ்டே பண்ணிட்டோம்னா காலையில் நம்மளுக்கு ஏர்லியாக போயிட்டு தரிசனம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான் எங்கள் பிளானு. ஸோ இப்போ கிளம்புனோன்னா ஒரு 3.5 hours ஆகும். ஒரு 11:30-12 நாங்கள் அங்கே ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் போகலாம். ஸோ ஈஸியாக இருக்கும் அப்படின்றது தான். போன வாட்டி இதே தான் பண்ணோம் நாங்கள். லாஸ்ட் டைம் வரும்போதும் சேம் ஃபஸ்ட் டேவே 4 கோயில் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்த நாள் அன்றைக்கி நைட்டே வந்து நாங்கள் திருச்செந்தூர் போயிட்டோம். திருச்செந்தூரில் நைட் ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் ஏர்லி மார்னிங் தரிசனம் முடிச்சுட்டு ஒரு 1 or 2 hours ரெஸ்ட் எடுத்துட்டோம் அங்கேயே ஹோட்டலில். ஸோ ரெஸ்ட் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நேராக பழனிக்கு போனோம். ஈவினிங் தரிசனம் பார்த்துட்டு அங்கே நைட் எடுத்து ரூம் எடுத்து தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் பொறுமையாக நிதானமாக வீட்டுக்கு கிளம்பி வந்தோம். ஸோ இப்படி தான் லாஸ்ட் விசிட் அறுபடை வீடு பண்ணும்போது பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வாட்டியும் அந்த மாதிரியே பிளான் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ இங்கேருந்து நாங்கள் கிளம்புறோம். அந்த வேலை எங்கேயாவது டின்னர் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு பிளானில் இருக்கும். மதுரையிலேருந்து இப்போ திருச்செந்தூர் போயிட்டு இருக்கோங்க. அப்போது நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு டோல் ஒன்று வருது. அந்த டோலில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் மதுரை சரவண பவன் அப்படின்னு சொல்லி ஒரு வெஜ் ஹோட்டல் ஒன்றுங்க. அங்கே தான் இப்போது நைட்டு டின்னர் சாப்பிட்டோம். ஸோ குவாலிட்டிலாம் சூப்பராக இருந்தது, டேஸ்ட்டுமே நல்லா தான் இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த பக்கமாக வரீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே ட்ரை பண்ணலாம். ஸோ சிட்டியை விட்டு நீங்கள் வெளியில் வந்து சாப்பிட்றதுமே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தான் இருக்குது, ப்ராப்ளம் இல்லாமல். பார்க்கிங்க்கெல்லாம் நிறைய இடம் இருக்குது. ஸோ நாளைக்கு என்ன நடக்குதுன்றது நான் இன்னொரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் அதையும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.